ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மாணிக்கம் எதுக்காக கர்ணாவை மிரட்டணும்? அப்படியே மிரட்டிருந்தாலையும் அவருடைய பத்திரத்துக்காக தானே மிரட்டி இருக்கணும். அதையும் தாண்டி பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னா வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத அபியும் லாயரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தெரிஞ்சதுனால அவரை பார்த்து பத்திரம் எங்ககிட்ட இருக்குன்ற விஷயத்தை சொல்லி ஏதாச்சும் அவர்கிட்ட முயற்சி பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம திவ்யா வெற்றிக்கு சாப்பாடு போட்டதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் இன்டர்வியூ விஷயமா கொஷின் கேட்க சொல்லி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் கர்ணா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை மறந்து நின்று கேட்டதுக்கப்புறமா வெற்றி இவ மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கான். அந்த நம்பிக்கையை காரணமாக வச்சு இவங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்திட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. வெற்றி மேலே பாசமாக இருக்கிறதுனால திவ்யா இந்த அளவுக்கு வெற்றிக்கிட்ட நடந்துக்கிறாங்க. அதை ஒன்று வச்சே மட்டுமே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு கர்ணா நினைக்கிறது தப்புங்களே. இன்னொரு சைடு லாயரை திவ்யா திவ்யாவை லாயர் துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னமும் திவ்யா கிட்ட எந்த ஒரு ப்ரப்போஸும் பண்ணது கிடையாது. ஆனால் திவ்யாவுக்காக இதெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருக்கிறப்போ வெற்றியோட மனசில் அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது. இன்னொரு கல்யாணன்றது அவரோட வாழ்க்கையில் இல்லவே இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு தான் இவ்வளோ நாளாக கர்ணா கூடவே யார் சொன்னாலும் கேட்காம இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ கர்ணா மட்டும் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டால் அவர் எப்படி சம்மதிப்பார்? கண்டிப்பாக கிடையாது. அவர் இப்படி நினச்சிட்டு இருக்காரு. கர்ணா எப்படியாச்சும் இவங்க 2 பேருக்குள்ள இதே அட்டாச்மெண்ட்டை அதிகப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு அங்கே ஸ்கூலில் சுடர், தருண், தியா 3 பேரையும் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா அபி மாணிக்கத்தை தேடி போகணும்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் தான் லாயர் அவங்க இருக்கிற எடுத்த டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவருடைய சிம் கார்டை ட்ராக் பண்ணி அவர் எந்த சிம் மாற்றிருக்காரு அப்படின்னு இப்போ எந்த சிம் வச்சுருக்காங்கன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு லாயர் சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபி உண்மையிலையா சார் அப்படின்னு. ஆமாம் அபி, இப்போது மாணிக்கத்துக்கு கால் பண்ணால் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டான். எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சி வரோம் அப்படின்னு தெரிஞ்சால் தப்பிச்சு ஓடக்கூட பார்ப்பான். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் மாணிக்கத்தை பார்த்து அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சப்போ அவன் ஓடி போனதான் நீ சொன்ன. அதனால் அவனுடைய நம்பர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவன் இருக்கிற இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். லொக்கேஷன் ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன். ஸோ நீ இப்போ வரணும். நம்ம 2 பேரும் தேடி மாணிக்கத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொன்ன உடனே சரி நான் அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு சரி சார் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் கட் பண்ணிவிட்டு அவருடைய அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணன் இன்னைக்கு என்னால் வர முடியாது. நான் முக்கியமான கேஸ் விஷயமா நானும் லாயரும் வெளியில் போகிறோம். அதனால் நீங்களே சுடர், தருண், தியா 3 பேரையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள நீயே பார்த்துக்கிறியா அண்ணன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் சரி அபிமா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகமும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கும் எப்படியாச்சும் அபி வெளியில் வரணும் அப்படின்னு தான் ஆசை. அதுக்காக தான் சண்முகமும் போராடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக சரி நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது வெற்றி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்துருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து எப்படியும் டிராஃபிக் கிளியர் பண்ணி கிளம்பி அவங்க போயிடுறாங்க. வெற்றி இன்னொரு சைடு எங்கே கிளம்பி போயிடுறாரு. அப்போ தான் போயிட்டே இருக்கும்போது அவங்களும் லாயர் நம்பர் லொக்கேஷன் ட்ராக் பண்ண சொன்னாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கால் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகிற அதே ரூட் தான் நீங்கள் போயிட்டே இருங்க, அவர் இருக்கிற லொக்கேஷன் காட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்க இவங்களும் போயிட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் நான் வெளியில் வந்துடணும், கடவுளே இன்றைக்கி எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு தான் அபியுமே போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடில் ஸ்கூலில் லஞ்ச் கொடுக்கறதுக்காக மதியம் வெற்றி வராரு. அப்படி வெற்றி வந்த உடனே சுடர்கிட்ட பேசிட்டு லஞ்சும் கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு போக செஞ்சாங்க. ஏன் சுடரை பார்க்கணுன்னு திவ்யா சொன்னதுனால கூடவே திவ்யாவையும் வெற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இவ தான் சுடர், இவளை பற்றி தான் நான் சொன்னேன் அப்படின்னதும் நீ தான் அந்த சுடரா, உன்னை பற்றி வெற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கேப்டன் அங்கிள் அப்படின்னு சுடருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு. என்ன பண்ணலை சுடர், நீ எனக்கு எல்லாமே நல்லது பண்ணியிருக்கேன், என் உயிரை காப்பாற்றிருக்கேன், இது போகாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. திவ்யாவும் சுடரை பார்த்துட்டு சந்தோஷமாக பேசிட்டு வர கடைசி நிமிஷம் அது ஒன்றா மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இவங்க மாணிக்கத்தை இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ட்ராக் பண்ணி கிட்டக்கு போயிட்டாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல லெஃப்ட் எடுங்க சார், அங்கே தான் உள்ள எங்கேயோ ஒரு ஏரியாவில் ஊரில் காட்டுது லொக்கேஷன் அப்படின்னு உடனே ஒரு இடத்துக்கு தேடி போகிறாங்க. கர்ணா கிட்ட பணத்தை வாங்கினதுக்கப்புறமா மாணிக்கம் ரொம்ப தூரத்தில் அந்த சிம்மை மாற்றி போட்டுட்டு வேற ஒரு சிம் போட்டுக்கிட்டு ஒரு வாடகை வீடு எடுத்து சிங்கிளாக தான் அங்கே தங்கிட்டு இருக்காரு. அப்படி அவர்
வீட்டில் இருக்கிற சமயத்தில் தான் இவங்க 2 பேரும் போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஆக்சுவலி அபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடாக தான் இருக்கும் அப்படின்னு லாயரும் அபியும் போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. மாணிக்கம் இவங்க யாரா காலிங் பெல் அடிக்கிறாங்க, நம்ம தேடி இங்கே யார் வரப்போகிறாங்கன்னு முதல்ல ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஜன்னல் வழியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அபியை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. அதிர்ச்சி ஆனதுக்கப்புறமா இவங்க காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் ரூம் லாக் ஓப்பன் பண்ணாமே இருக்கிறாங்க. உள் சைடு தான் லாக் ஆகிருக்கு, உள்ளே தான் இருக்கணும் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்காங்க. ஆக்சுவலி மாணிக்கம் வந்து பார்த்துட்டதுனால கூட யார் கூடயே இருக்காங்களே அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் இன்னும் கதவை திறக்காம ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல, இதுக்கப்புறம் நாம் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே அபியை பார்த்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. அப்போ தான் வந்துட்டு அபியுமே இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு கதவை மட்டும் திரும்பியும் சாத்திராதீங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு அபி சொன்னதுனால உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா கதவை வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் ரொம்ப பயத்தோடு இருக்கவும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அபியோட விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்றத எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன், நான் எம் லாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் நான் இப்போ பரோலில் வெளியில் வந்திருக்கேன், எக்ஸாம் எழுதுறதுக்காக. நான் நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே போகாமல் வெளியிலே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். அதுக்காக தான் முக்கியமான ஆதாரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு பண்ணதெல்லாம் அந்த கருணாதான்னு நினைக்கிறேன். பார்வதிக்கா எப்படி செத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமாம், ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய வீட்டு பத்திரம் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு அபி சொன்ன உடனே மாணிக்கம் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, எதுவும் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் ஏதோ என்னை காரணமாக தான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் உன்னை பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதனால தான் நான் கதவை திறந்தேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கருணா கிட்ட மிரட்டி பணம் வாங்கினதா கருணாவே அவன் டீட்டெயில்ஸை என்கிட்ட சொன்னான். ஆக்சுவலி அவனோட கேஸ் விஷயத்தெல்லாம் வந்து நான் தான் டீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி டீல் பண்ணும்போது தான் உன்னோட கேஸ் விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அப்படி எல்லாத்தையும் பற்றி விசாரிக்கும் போது நீங்கள் உங்களோட பத்திரத்துக்காக தான் நீங்கள் அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கணும்னு நினச்சிருந்தா, ஸோ உங்களோட பத்திரத்தை வாங்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி உங்கள் பத்திரம் வேணாம், பணம் தான் வேணும்னு நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கும் கருணாவுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அபி கேஸ் விஷயத்துலையும் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமான்னு தான் உங்களை தேடி வந்திருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் ஒன்றும் போய் சொல்லலை, இந்தாங்க இங்கே பாருங்கள் உங்களோட வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டவும், மாணிக்கம் அதை பார்த்துட்டு இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் தான் சரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. நாங்கள் தான் சொல்லிட்டோமே, நீங்கள் எதுக்காக கருணா கிட்ட ஏதோ ப்ரூஃபை வச்சு பிளாக்மெயில் பண்ணதாக கேள்விப்பட்டேன், அது என்ன ஆதாரம், எதை வச்சு நீங்கள் கருணா கிட்ட பணத்தை வாங்கினீங்க அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட அபியும் லாயரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி கேட்கும்போது மாணிக்கம் முதல்ல தயங்கி அமைதியாகவே இருக்காரு. ப்ளீஸ் நீங்கள் தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும், உங்களை நான் அண்ணன் மாதிரி நினைக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அபி கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பார்வதி கேஸ் விஷயமான ஒரு ப்ரூஃப், ஒரு ஆதாரம் தான் அது அப்படின்னு சொல்லவும் அபி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்கும்போது, ஆமாம் சார், பார்வதி ஒன்றும் கத்தி குத்துப்பட்டதுனால தான் அவங்க சாகலை, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க, அவங்க விஷம் குடிச்சு தான் செத்துருக்காங்க, அந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதை வச்சு தான் கருணா கிட்ட நான் பிளாக்மெயில் பண்ணி எப்படியும் அவன் பத்திரத்தை கொடுத்தா ஏதாச்சும் ஒரு சிக்கனை பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட இதை வச்சு மிரட்டி அவங்கிட்ட நான் பணத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் இப்படி அவனை மிரட்டி பணம் கேட்ட உடனே அவன் ஏன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்கும்போது, ஏன்னா கொலை பண்ணதே அவன் தானா அப்படின்னு சொல்லவும் லாயருக்கும் அம்பிக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க மாணிக்கம் நீங்கள் அப்படின்னு லாயர் கேட்குறாரு. ஆமாம், அதனால தானே அவன் பயந்துக்கிட்டு எங்கே நான் அந்த ஆதாரத்தை வெளியில் காட்டிடுவனோ, யார்கிட்டயாச்சும் கொடுத்துருவனோ அப்படின்ற பயத்தில் அந்த பத்திரத்தை, அதாவது பணத்தை எனக்கு கொடுத்தான், இல்லைன்னா அவன் பணம் கொடுக்க வாய்ப்பே இல்லையே, அப்போ கூட நிறைய தடவை அவன் பணத்தை கொடுக்காம ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணான், ஆனால் ஒரு வழியை எப்படியோ நான் பணத்தை வாங்கிட்டேன். அன்னைக்கு நான் அபியை பார்த்தப்போ ஓனதுக்கான காரணம் கூட அதுதான், அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எப்படியாச்சும் போயிடணும், ஒருவேளை இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நான் அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாமே போயிடும்ல, அவன் எனக்கு பணம் தரமாட்டான்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அந்த ப்ரூஃபை கொடுக்காம அவங்கள ஏமாற்றிட்டு போனதால அவங்க சொன்னாங்க, அப்போ அந்த ஒரிஜினல் ப்ரூஃபை நீங்கள் கொடுக்காம உங்ககிட்ட தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லாயர் அப்போ தான் திருன்னு மாணிக்கம் முழிக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க
சொல்கிறீங்க? இந்த ஒரு எவிடன்ஸ் இருந்தால் போதும், அபி கூட ஜெயிலேருந்து வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ரூஃபை கொடுக்க முடியுமா? அதை வச்சு கோர்ட்டில் நிரூபித்து அபி ஜெயிலுக்கு போகாமல் என்னால் பண்ண முடியும். இது ஒன்றும் போதும் அபி அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்கிட்ட அந்த ப்ரூஃப் இல்லையே அப்படின்ன உடனே இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன சொல்கிறீங்க மாணிக்கம்? ப்ளீஸ் இதை வச்சு அபி கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும். எதுவும் நீங்கள் வந்து பாரபட்ச பார்க்காம நீங்கள் அதை கொடுத்து உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, சார் சத்தியமாக இல்லை, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எத்தனையோ தடவை அதை தடுக்க முயற்சி பண்ணோம் கருணா பின்னாடி ஆள்களோட வந்து அப்படின்னு. அப்போது எங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப் அவங்ககிட்ட சிக்கிடுமோ, நான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற பயத்தில் ஸோ அந்த பக்கமாக வந்து கோயிலில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களோட பேக் இருந்துச்சு, அந்த பேக்கில் வந்து நான் அந்த ப்ரூஃபை வந்து வச்சுட்டேன். அதுதான் ஒரிஜினல் ப்ரூஃப். என்கிட்ட ஒரிஜினல் ப்ரூஃபே இல்லை. என்கிட்ட ஒரிஜினல் ப்ரூஃப் இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்ககிட்ட பணத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த பணத்தை வந்து அதாவது ப்ரூஃப் பொய்யா ரெடி பண்ணி என்கிட்ட இருக்குன்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். மற்றபடி என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அபி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அப்போது பார்வதி அக்காவை கர்ணா தான் கொலை பண்ணியிருப்பான். ஆனால் கர்ணா வந்து பார்வதி அக்காவை கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு என்ன நோக்கமாக இருந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, அது எதுக்கு அபி, நமக்கு அவன் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சிச்சுல, அந்த ப்ரூஃப் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும், ஏன்னா எனக்காக அதை உதவி பண்ணிச்சு, அதனால தான் நான் இவ்வளோத்தையும் சொன்னேன். இங்கேருந்து கிளம்புங்க, கர்ணா என்னை கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளோதான் அப்படின்னவும், கவலைப்படாதீங்க மாணிக்கம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்களுடைய நம்பர் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, அடிக்கடிக்க கான்டாக்ட் பண்ணும்போது எங்களை கான்டாக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்போது மொத்தமே எல்லாத்துக்குமே அந்த கர்ணா தான் காரணம். கொலையை அவன் பண்ணிவிட்டு பழியை தான் ஓ மேலே தூக்கி போட்டிருக்கான். என்ன பண்ணி தூக்கி போடுறதுன்னு தெரியாமல் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் நீ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போகிற மாதிரி அவனே கிரியேட் பண்ணி உங்களை மாட்ட வச்சுருக்கான். இதுதான் அபி கரெக்ட் அப்படின்னவும், சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் எனக்கும் தோணுது அப்படின்னு அபியும் சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ரூஃப் ஒன்று போதும், அந்த ப்ரூஃபை நம்ம எங்கேருந்து தேடுறதுன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மாணிக்கத்துக்கிட்ட இருந்து எப்படியோ ஒரு வழியாக இதுக்கு காரணம் கருணா தான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, பார்வதியோட கொலைக்கு காரணம். ஸோ அந்த பேப்பரை எப்படி வந்து அவங்க கண்டுபிடிச்சி அபியை நிரூபித்து வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.